திருஷ்டி கழிப்பது எப்படி, அதுவும் நாம உடம்புல போட்டிருக்கிற நகைக்கு திருஷ்டி கழிக்கிறது எப்படி அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு கேள்வியாக இருக்கு. நம்ம உடம்புல இருக்கிற நகைக்கு நம்ம திருஷ்டி கழிக்கணுங்கிற அவசியம் நமக்கு ஏற்படாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தினம் தினம் அதுக்கு தண்ணி, அதாவது நீர் விடுவோம். நம்ம குளிக்கும் போது நம்ம எல்லா நகைகளையும் நம்ம அலசி தான் நம்ம குளிப்போம். அதுவே ஒரு திருஷ்டி கழிஞ்சிரும். இரண்டாவதாக, அடிக்கடி நம்ம குளிக்கிற நீர்ல கல் உப்பு ஒரு கை போட்டு நம்ம குளிக்கிறதுனாலையும் நம்ம உடம்பில் உள்ள தோஷங்களும் நம் உடம்பில் உள்ள நகைகளின் தோஷங்களும் விலகிவிடும். அது ஒரு உண்மையான விஷயம். அதையும் செய்து கொள்ளலாம். அல்லது நம்ம குளிக்கிற நீர்ல கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டு குளிச்சாலும் நம்ம உடம்பில் உள்ள திருஷ்டிகள் அகன்றுவிடும். அப்புறம் எனக்கு எவ்வளவுதான் பண்ணாலும் எனக்கு திருஷ்டி அகலல அப்படின்னா, தினம் தினம் ஒரு கற்பூரம் எடுத்து உங்களை சுற்றி அதை உங்கள் வாசப்படியில் எரித்து விடுவது இன்னும் நிறைய திருஷ்டியை போக்கிவிடும். குழந்தைகளுக்கு சுற்றி போடணும் அப்படின்னா அவங்க கையிலையோ காலையோ ஏதாவது ஒரு கருப்பு போட்டு எப்போதும் நீங்க வச்சு விடணும். அது நிறையவே திருஷ்டிகளை உங்களுக்கு குறைச்சு கொடுக்கும். திருஷ்டி அப்படின்னாலே வகிப்பது என்னதான் கல் உப்பு காய்ந்த மிளகாய் அப்படின்னாலும் அந்த கற்பூரத்திற்கு தனியும் மகிமை உண்டு. அதனால தினம் தினம் குழந்தைகள் இருக்கின்ற வீட்டில் அவர்களை நன்றாக 3 முறை சுற்றி மேல வெளியில கொண்டு போய் எரிச்சிட்டு வர்றதுனால நிறைய